மக்கள் வணக்கம். இன்று ஜூலை 23ஆம் தேதி 2024க்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார். ஒரு வரலாற்று செய்தி என்னவென்றால், தொடர்ந்து 7வது முறையாக ஒரு நிதியமைச்சர் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார். இதற்கு முன்பு மொரார்ஜி தேசாய் அவர்கள் 5 முறை தாக்கல் செய்திருந்தார். நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு தமிழர் என்பதற்கு நமக்கு கூடுதல் பெருமை. முக்கிய அம்சம் என்னவென்றால், விவசாயிகளுக்கு 1,50,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு 3,00,000 கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் ஒதுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கேன்சருக்கு முக்கியமாக 3 மருந்துகளிலிருந்து வரி விலக்கு அளித்திருக்கிறார்கள். தனிநபர் வருமானம் கட்டுதலை 10 லட்சத்தில் 30% என்று 15 லட்சம் என்று உயர்த்தியிருக்கிறார்கள். போன்ற பல்வேறு அம்சங்கள் இருக்கின்றன. இது முழுக்க வளர்ச்சிக்கான பட்ஜெட். நரேந்திர மோடி அரசாங்கத்தில் வளர்ச்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். காங்கிரஸை போல இலவசமோ கவர்ச்சிக்கான முக்கியத்துவம் இருக்காது. ஆனால் தமிழ்நாட்டின் எம்பிக்களுக்கு தமிழ்நாடு இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் இது இந்திய நாட்டுக்கான பட்ஜெட் என்பது அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. காரணம், காசு கொடுத்து ஓட்டு வாங்கி அவங்க சென்றிருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்பதை கமெண்ட் செய்யுங்கள். சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.